ஒரு ரூபா. அப்புறம் ஜோப்பில் காசு, சரி 3 ரூபா, அதில் 3 ரூபா செலவு பண்ணலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையில் உள்ளே உட்காந்தான். இவன் உட்கார்ந்த உடனேயுமே சர்வர் வந்தார். அதுக்குள்ளே வந்து முதல்ல சர்வர் வந்தோடனேயுமே அந்த பந்தாவை காமிச்சிக்கணுமில்ல, இவர் என்ன வாங்க வந்திருக்கான்னு. என்ன சார் சாப்பிட்றீங்க? முதல்ல கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடி, அப்புறம் யோசிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் போய் வாட்டர் கொடுக்க போயிட்டான் எரிச்சலோட. இவன் உட்காண்ட்ருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு குழந்தை, ஒரு 6-7 வயசில் ஒரு குழந்தை வந்து எதிர்த்தாப்புல வந்து உட்காந்தது. அட பாப்பா தனியாக வந்திருக்கியாண்ணா? ஆமாம் அப்படின்னுது. இப்போ சர்வர் வந்தான். என்னன்னா எனக்கு 2 இட்லி அப்படின்னாரு. உடனே அந்த குழந்தைய திரும்பி பார்த்தேன். குழந்தை எனக்கு 2 இட்லி அப்படின்னு சர்வர் போயிட்டான். பரவாயில்லையே மாமா 2 இட்லி, பாப்பாவை 2 இட்லியா அப்படின்னா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தான் சர்வர், எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு. குழந்தைய திரும்பி பார்த்தா குழந்தை எனக்கு ஒரு காஃபி. பரவாயில்லையே எனக்கும், நானும் மாமாவும் காஃபி, நீயும் காஃபி. அதுக்கப்புறம் போயிட்டான். அதுக்கப்புறம் பில்லு கொண்டு வந்தான். பில்லு கொண்டு தண்ணி 6 ரூபாய்க்கு எழுதி கொண்டு வந்தான். ஏய் இங்கே வாயா, வெளியே வேலைப்பட்டியலாம் பாட்டு தான் வர்றேன். இட்லிக்கு வந்து 2 ரூபா, 1 ரூபா, காஃபிக்கு 3 ரூபா தானே போடணும் அப்படின்னா. குழந்தைக்கு குழந்தை யாரையா? எனக்கும் குழந்தைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா. என்னம்மா அந்த குழந்தை திரும்பி யார் கூட வந்த? உடனே வடிவேல கை காமிச்சிச்சு. இந்த மாமா கூட தான் வந்தேன். இவன் ஏய் என்ன விளையாடுறியா அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாமா மாமான்னு கூப்பிட்டு இருந்தால இவ்வளோ நேரம் அப்படின்னு. அதுக்குள்ளே அங்கே சைடில் உட்காந்து